பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ல வந்து நம்ம எக்ஸ் ம். ஆக்சிஸ்ல வந்து போட்டு பார்த்தோம். செகண்ட் ஓகே. எக்ஸ்ப்ளனேஷன் இந்த செகண்ட் டிராயிங்ல வந்து நம்ம y ஆக்சிஸ்ல வச்சு பார்க்கணும். சரி y ஈக்குவல் என்ன எடுத்தீங்க? sin x ன்னு எடுத்தீங்களா? sin x. Yeah. ஓகே. தென் என்ன கிடைச்சது? cos y equal to 0 is correct? Yeah. அப்ப என்ன ரீசன்? cos y equal to 0 னா என்ன வேல்யூ கிடைக்கும்? y equal to என்ன கிடைக்கும்? 0 and cos எந்த இடத்துல 0 ஆகும்? இப்பதானே போட்டேன். cos வந்து எங்க 0 ன்னு இப்பதான் போட்டு காட்டினேன். cos வந்து எங்க 0 ஆகும்? at pi at கரெக்ட்டுங்களா? n pi plus pi ஆமா. by 2. அப்ப y வேல்யூ என்னது? n pi plus pi by 2. கரெக்ட்டா கண்ணு? ஆமா. அப்ப y வேல்யூ என்ன? sin x ஆ? y வேல்யூ என்ன? sin x தானே? அப்ப என்ன ஆகும்? sin x equal to n pi plus pi by 2. கரெக்ட்டா கண்ணு? ஆமா. சரி. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது என்ன வேல்யூ வரும்? இது 3.14 வரும். கரெக்ட்டுங்களா? இது ஆமா. 3.14 3.14. வரும். இதனோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. அதாவது 1. something. 3.14 divided by 2 ன்னு வரும். That is equal to 1.76 ஆ? 78 என்னமோ வரும் Yeah, பாருங்க. ஓகே. maybe. 72 ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? Okay. அப்ப நம்ம sin x ஓட வேல்யூ எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு -1 less than or equal to sin x less than or equal to 1 ன்னு இருக்குங்க. கரெக்ட்டுங்களா? Yeah. பட் இங்க இருக்கிற வேல்யூ என்ன ஆகுது? மேக்ஸிமம் வேல்யூ 1.72 ன்னு வருது. 1.72. சரி இஸ் பாசிபிள்? நம்மளோட No. sin ஓட வேல்யூ பார்த்தா -1 to +1 தான். ஆமா. பட் So நம்மளோட it's not மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.72 மேக்ஸிமம் வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணா மேக்ஸிமம் வேல்யூ வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than 1 ஆர் லெஸ் than -1 க்கு மேல வருது. yeah. அப்ப இஸ் நாட் பாசிபிள். அப்ப இதுக்கு சொல்யூஷன் Yeah. இருக்கிறதா பார்த்தா இஸ் நாட் பாசிபிள். நோ சொல்யூஷன். Okay, okay, okay. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா. இது மட்டும் நான் காப்பி பண்ணிடுறேன். இந்த y equal to n. ரெண்டு ப்ராடக்ட் காப்பி பண்ணா சரி இது பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க.